ஆற்றுல ஒரு பசு வளர்த்துண்டு வரா. அது தினம் சாலக்கிராமாபிஷேகத்துக்கு க்ஷீரம் கொடுக்கும். திடீர்னு அந்த கோமாதா காலமாயிடுத்து. அந்த கோமாதா அப்படின்னாலே ராமகிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப பிரேமை. அப்படி இருக்கும் பொழுது, அந்த அவ்வளவு பிரேமம் இருக்கும் பொழுது திடீர்னு அந்த கோமாதா காலமான உடனே அது தாங்க முடியல. அன்னைக்கு முழுக்க அந்த குழந்தை அழுதுருக்கு. அன்னைக்கு ராத்திரி, இதுதான் முதல் தரிசனம்னு வச்சுக்கோங்களேன். ருதன்னு ருதன்னு அவாபாயம் ராத்ரியாம் நித்ராம் மகாத்யுதிஹி ஏவம் ததர்ச திவ்யம் சஹா சொப்னம் சபரமாத்புதம் சா கௌஃப் பிராப மகாத்மானம் ஸ்ரீனிவாசமநாமயம் அநாதிமத்ய நிதனம் சங்க சக்கர கதாதரம். சொப்பனத்தில் அன்னைக்கு அந்த குழந்தை வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணுறது. ஸ்ரீனிவாசர் ஆச்சரியமாக பிரகாசிச்சுண்டு சங்க சக்கர கதாதரனாக நிற்க, அதன் பிறகு அந்த பெருமாளிடத்துல அந்த பசு நிற்கிறது. பெருமாள் பக்கத்தில் அந்த பசு நிற்கிறது. ஏவம் சொப்னே சம்பிலோக்கிய தேனோச்ச பரமாம் கதிம் மாத்ரேபி அகதயத் சர்வம் பிரேமிகா பிரேம விஹ்வலஹ. இதுதான் அந்த குழந்தையினுடைய மனசுல ஒரு பெரிய சமாதானமா அமைஞ்சது. அது வரைக்கும் அழுதுன்னு இருந்த குழந்தை அப்புறம் பெருமாளோட தான் இருக்கு அந்த பசுமாடு அப்படிங்கிற ஒரு சாந்தி. உடனடியாக அதை அம்மாவின் இடத்துல சொல்லித்தான். சொப்பனத்தில் பார்த்தேன், பெருமாளை போய் சேர்ந்துடுத்தோ என்று போய் சேர்ந்து சொல்ற. கர்ப்பஸ்ரீமான்னு சொல்லுவா.